स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே एवं नाटित रौद्रसेष्टित विभो श्रीतापनीयाभितः श्रुत्यन्त स्फुटगीत सर्वमहिमन् अत्यन्त शुद्धा कृते तत्र निखिलोत्तरो पुनरगो कस्त्वं परो लङ्कयेत् प्रह्लाद प्रिय ये मरुत्पुरपते सर्वाकामयात्पागिमो பிரகலாதனுக்கு அவன் வேண்டிய வரங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார். நாட்டித ரௌத்ரசேஷ்டித விபோ பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா நரசிம்மாவதாரம்ன்றது என்ன தெரியுமா? நீ பலவிதமான விளையாட்டுக்கள்லாம் விளையாடுறது தான் உன்னுடைய லீலைகள் அவதாரங்கள் எல்லாம் எல்லாமே உன்னோட விளையாட்டு தான். ஆனா அதுல ரௌத்ரசேஷ்டித ஒரு பயங்கரமான விளையாட்டு தான் நீ விளையாடின இந்த நரசிம்மாவதாரம்ன்ற ஒரு அவதாரத்தினுடைய ஒரு சிறப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நரசிம்மனுடைய பெருமைகளை 10 ஸ்லோகத்துல அடக்கி சொல்லிட்டேன். முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன ஸ்ரீதாபனீயா பிதக நரசிம்ம ஸ்ரீதாபனீயம்ன்ற ஒரு உபனிஷத்து இருக்கு. பட்டத்திரி அதை படிச்சிருப்பார் போல இருக்கு. அதனால தான் அதை பத்தி இதுல ஒரு மேற்கோள் காட்டுறார். இந்த தசகத்தை முடிக்கச்சே ஸ்ரீதாபனீயம்ன்ற ஒரு உபனிஷத்துல நரசிம்மனுடைய ஒரு பெருமை அவருடைய வைபவங்கள் எல்லாம் விவரமா சொல்லி இருக்கு. அதை படிச்சும் பல பேர் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம். நிருசிம்மான்னு யார் யார் ஒன்ன சோஸ்திரம் பண்றாளோ தத்தாத்ரு நிகிலோத்தரம் புனரகோ கஸ்துவம் பரோலங்கயேத். பிரகலாதன் மடியிலேந்து இறங்கிட்டான். மகாலட்சுமியை உட்கார வச்சுருக்கார். அப்ப பிரகலாத சுவாமி கேட்கிறாராம், தயவு பண்ணி எங்க அப்பா பரிபாலனம் பண்ண இந்த பாபி ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை புனிதமாக்கணும்னா நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னா. நரசிம்ம சுவாமி மறுத்துட்டாராம், நாங்கெல்லாம் பக்த பரிபாலனம் தவிர ராஜ்ய பரிபாலனம் இல்ல, காரியம் முடிஞ்சாச்சுன்னா கிளம்பிண்டே இருப்போம், நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னார். அப்ப எங்க அப்பா பாபி உட்கார்ந்த ஆசனத்துல நீங்க 2 நிமிஷம் உட்கார்ந்து அதை புனிதப்படுத்தி என்னை உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணணும்னா சரின்னு சொல்லி இரண்யகசிபு உட்கார்ந்த ஆசனத்துல தான் அமர்ந்து கொண்டு அந்த ஆசனத்தை புனிதப்படுத்தினாராம், புண்ணியமாக்கினார். லட்சுமி நரசிம்மன் உட்கார்ந்ததுனால எப்பவுமே ராஜாக்கள் பரிபாலனம் பண்ணக்கூடிய ஆசனத்துக்கு நிருபாசனம்னு பேரு. அன்னைக்கு நரசிம்மன் ஏறி உட்கார்ந்ததுனால அதுக்கப்புறம் அந்த ஆசனத்துக்கே பேர் மாறிடுத்துன்னா. யாரு? ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்னு. அதுக்கப்புறம் ராஜாக்கள் உட்கார்ந்து பரிபாலனம் பண்ணக்கூடிய ஆசனமானது சிம்மாசனமா எடுத்தா தத்தாத்ரன் நிகிலோத்தரம். இப்படி குழந்தை பிரார்த்தனை பண்ணி அந்த ஆசனத்துல லட்சுமியோட உட்கார்ந்த உடனே பிரம்மா ஓடி வந்தார். 4 ஸ்லோகம் சோஸ்திரம் பண்ணாராம். உன்னுடைய பிரபாவமானது அனாதியானது, இரண்யகசிபுவையும் அழிச்ச, நான் கொடுத்த வரத்தையும் காப்பாத்தினேன், பிரகலாதனையும் காப்பாத்தினேன்னு போது 4 ஸ்லோகத்தோடையே மகாவிஷ்ணு நிறுத்திட்டாரா நரசிம்மர். போரும் என்ன சோஸ்திரம் பண்ண வேண்டாம், நீங்க நிறுத்திக்கோங்க, நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும், இனிமே எந்த அசுரன் வரம் கேட்டாலும் ஜாகிரதையா யோஜனை பண்ணி கொடுப்பேன், இப்படி எல்லாருக்கும் ஒரு வரத்தை கொடுக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு வரம் கொடுக்கோன்னு நரசிம்ம சுவாமி கேட்டாராம். பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி நீங்க அசுரர்களுக்கு அவர்கள் எதை கேட்டாலும் ஒரு வரத்தை கொடுக்கிறேன்றதுன்னு பிரம்மஸ்துதியை அவர் கட்டுப்படுத்தினார். உடனே பிரகலாதனை நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணி நரசிம்ம மூர்த்தியும் சாந்த மூர்த்தியாக
தான் ஓய்வெடுத்துண்டு நிருசிம்மாவதாரத்தை கலைக்கணும்ன்ற எண்ணத்தோட கிளம்புறதுக்கு ஆயத்தமாறார். நிருசிம்மமூர்த்தி தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தியாகி எங்கேயாவது போய் தான் படுத்துண்டு ஆசுவாசப்படுத்திண்டா தேவலை போல இருக்குன்னு நிருசிம்மாவதாரத்தை பூர்த்தி பண்ண திருக்கோலத்தோட கிளம்புறாருன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம், நாம் கடந்த பல பகுதிகளில் அனுபவித்துண்டு வரக்கூடிய திருவதிகை கோயில்ல இப்ப சயன நரசிம்மராகவே ஓய்வெடுத்துக் கொள்ள திருக்கோலத்தோடையே எந்த திருக்கோயிலிலும் பார்த்திராத ஒரு காட்சியோட நரசிம்மமூர்த்தியை நாம இப்ப தரிசிக்க இருக்கோம். திருவதிகை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பன்ருட்டி பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சரணாராயண பெருமாள் சயன நரசிம்ம பெருமாளுடைய ஒரு திருக்கோயில். அந்த திருக்கோயிலிலே இதோ போக சயனமாகவும் வீர சயனமாகவும் யோக சயனமாகவும் நமக்கு நரசிம்ம சுவாமி ஆச்சரியமான ஒரு காட்சியை அளிக்கின்றார். இரண்யனை அழித்து சிரமம் நீங்க தெற்கு நோக்கி சயன கோலத்திலே இங்கு எம்பெருமான் சயனித்ததாக இங்கு அழகான தலவரலாறானது கூறுகின்றது. சுவாமி வேதாந்த தேசிகன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சயன நரசிம்மரை தரிசிப்பதற்காக திருவைந்தபுரத்திலிருந்து எழுந்தருளி திருதின கமலாவாச காருண்யை காந்தினோபஜே தத்தே சக்தி ரூபேனே திரிவேதி சர்வயோக்கியதாம் என்று திரிவேதி என்று இந்த ஊரினுடைய பெயரை நரசிம்மரோடு மங்களாசாசனம் செய்த நரசிம்ம மூர்த்தி ஆதிசேஷனுடைய அற்புதமான அந்த சரீரத்தின் மேல் அவருடைய சிரசுக்கு மேல் ஆதிசேஷன் சென்றால் குடையாம் என்று கொடைபிடிக்கக்கூடிய சயன கோலம். படப்பிடிப்பிற்கு நாம் சென்ற போது தங்க கவசமானது இந்த நரசிம்மருக்கு சார்த்தப்பட்டு இருந்ததால் கவசத்தோடேயே நாம் தரிசனத்தை அடைகின்றோம். 4 திருக்கரங்கள், அந்த திருக்கரங்களிலே இருபுறமும் சங்கு சக்கரம் தான் சயனித்து இருந்தாலும் நமக்கு தரிசனத்தை அளிக்க சயன கோல புஜங்களை அழகாக சங்கு சக்கரங்களும் இங்கே அலங்கரிக்கின்றது. ஒரு கையானது மிகவும் லாவகமாக கம்பீரமாக தன்னுடைய தலைக்கு கீழ் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்ஸ்வ விநியஸ்த ஹஸ்தம், மற்றொரு கையானது கம்பீரமாக தன்னுடைய மடியின் மேல் வைத்துக் கொண்டிருக்க, ஆகா என்ன பாக்கியத்தை செய்தோம். முகமானது சிங்க முகமாக நமக்கு காட்சியளித்தாலும் திருமன்காப்பும் நமக்கு சேவையாகும்படி சயன கோலத்திலே ஒருபுறம் திரும்பி அவரை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய அவருடைய திருமேனியை காண வந்திருக்கக்கூடிய நிருசிம்மா, உன்னை நரசிம்மனாகவும் உன்னுடைய ஆச்சரியமான ரூபத்தை லட்சுமி நரசிம்மனாகவும் தரிசித்திருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் சயன நரசிம்மனாக தரிசிக்கவில்லையே என்ற குறை நீங்க நம்மை பார்த்து திரும்பிக் கொண்டு நம்மை நோக்கிய திருமுகத்துடன் காட்சியளிக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த நிருசிம்ம சுவாமியினுடைய திருவடி தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். 2 திருவடிகளும் நமக்கு தரிசனம் அளிக்கும்படியாக அழகான ஒரு பீடத்தின் மேல் தாங்கிக் கொண்டு தாங்கிய திருவடிகளாக காட்சியளிக்கக்கூடிய இவருடைய திருவடியின் அடியிலேயே பக்கத்திலேயே சாதாரணமாக லட்சுமி நரசிம்மனுடைய மடியிலே அமரக்கூடிய மகாலட்சுமி இங்கு சற்று தள்ளி கனகவல்லி நாச்சியாராக அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிப்பது ஒரு விசேஷம். இங்கு அந்த கனகவல்லி தாயாரும் தனியாக சேவையை அளிக்கின்றாள். ஆனால் நரசிம்மருக்குண்டான அதே அழகு, கம்பீரம், கருணையான சாந்த திருமுகம், கிரீடம், கர்ணபத்திரம், 2 கைகளிலும் தனக்கு அழகான தாமரையை தாங்கிக் கொண்டு அபய ஹஸ்தத்தோடும் வரத ஹஸ்தத்தோடும் நரசிம்மரால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் தரித்துக் கொண்டு ஆச்சரியமான காண கிடைக்காத சயன நரசிம்மர், ஆதிசேஷன், தாயார் இவர்கள் சேர்ந்த உத்தமமான ஒரு சேவையானது தை வெள்ளிக்கிழமையிலே நிருசிம்மாவதாரத்தின் பூர்த்தியிலே நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்கின்றது. பட்டத்திரியும் இங்கு இதே பரிணாமத்திலே தொடர்கின்றார். தத்தாத்ரலிகிலோத்தரம் புனரகோம் கஸ்வம் பரோலங்கயேதே பிரக்லாத பிரிய ஏ மருத்புரபதே சர்வாமயாத் பாகிமோ. குருவாயிரப்பா, பிரகலாதன் கேட்ட வரத்துக்கு ஏத்த மாதிரி நீயும் சாந்தமாக லட்சுமி நரசிம்மனாக அந்த ஆசனத்துல வந்து அமர்ந்துட்ட. 33 கோடி தேவதைகளும் உன்னை வந்து சோஸ்திரம் பண்ணா. நான் தழும்ப நான் முகனும் ஈசனும் ஆய்முறையால் ஏத்த அங்கோராலரியாய் இருந்த தவமான திடம் காய்த்தவாகை நெற்றொலிப்ப கல்லதர் வேங்கழை போய் தேய்த்த தீயால் வெண் சிவக்கும்
சிங்கவேல் குன்றமே. இவர் 25வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை எப்படி பூர்த்தி பண்றாரோ அதே பாவத்துல அகோபில கஷேத்திரத்துல ஆழ்வாருடைய பாசுரம் நான்முகனும் ஈசனும் எல்லாரும் சுத்தி இருந்து நரசிம்மமூர்த்திய லட்சுமி நரசிம்மனாக அந்த உயர்ந்த அந்த ஒரு சிம்மாசனத்துல தான் சோஸ்திரம் பண்ண பகவான் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அப்புறம் எழுந்துட்டாரா. அப்படியே பிரகலாத சுவாமியை மறுபடியும் உட்கார வச்சார். 33 கோடி தேவதைகளை கூப்பிட்டார். பிரகலாதனுக்கு இந்த ராஜ்யத்தை நீங்க பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடுங்கோன்னு சுவாமி உத்தரவு போட உயர்ந்த அந்த பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதாம். ஆனா நாராயண பட்டத்திரி சொன்னார், என்னுடைய கண்ணுக்கு தெரியறதுன்றது இங்க என்ன பட்டாபிஷேகம் தெரியுமா குருவாயூரப்பா? தத்தா திருளிகிலோத்தரம் புனரகோ கஸ்வம் பரோலங்கயேத். நீயே சிங்கம், நீயே அவனுக்கு ஆசனமா மாறி உன்னுடைய மடியில உட்கார வச்சுண்டு உன்னுடைய ஆனந்த கண்ணீராலேயே அவனுக்கு அபிஷேகத்தை பண்ணி அதை பட்டாபிஷேகம் ஆக்கி, பட்டாபிஷேகம் அப்படின்னா குருவாயூரப்பா ஒரு மகுடத்தை சூட்டணும், ஒரு கிரீடத்தை சூட்டணும். உன்னுடைய கண்ணீர் அவனுக்கு அபிஷேகம் ஆயிடுத்து. நீயே சிங்கம் சிம்மாசனமா உட்கார வச்சுட்ட உன்னுடைய மடியில. அப்ப உன்னுடைய 2 கைகளையும் தூக்கி அபய வரத கஸ்தமாக எந்த பக்தாளுக்கு நீ அனுகிரகம் பண்றையோ அந்த 2 கையையும் தூக்கி பிரகலாதனுடைய தலையில நீ மகுடமாக வச்சு அவனுக்கு பக்த சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தத்தா திருளிகிலோத்தரம் புனரகோ கஸ்வம் பரோலங்கயேத் அவனுக்கு பரமானுகிரகத்தை பண்ணியாபினார். நாம பார்த்த திருவதிகை கஷேத்திரம் பரமேஸ்வரனுக்காக சரத்தை அளித்த சேத்திரம். அதனால தான் நிருசிம்மனுடைய அவதாரங்கள்லயே பரமேஸ்வரன் துதி பண்ண மந்திரராஜபத சோஸ்திரம்ன்றது ரொம்ப உயர்ந்த ஒரு சோஸ்திரம். விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் நினாத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யகம்னு பரமேஸ்வராதிகள்லாம் சோஸ்திரம் பண்ண பிரகலாதன் பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு குருவாயூரப்பா கடைசி வரிய முடிக்கிறார். பிரகலாத பிரியகே மருத்புரபதே சர்வாமயாத்பாகிமாம். எல்லா தசகமும் முடியச்சே என்னுடைய வியாதியை நீக்கு, என்னுடைய வியாதியை நீக்குன்னு பிரார்த்தனை பண்ற பட்டத்திரி தனக்காக பிரார்த்தனை பண்ணலையா. சர்வாமயாத் பாகிமாம், எல்லாரையும் இந்த சரித்திரத்தை கேட்ட அத்தனை பேரையும் நீ காப்பாத்தணும்னார். செவ்வை சூடுவார் சொன்னார், முன்பு பேசு கதை மொழினாவினோர் அன்பினோனுடன் கேட்கும் அறிவினோர் துன்பவாரி கடந்து துகளியாய் இன்பவாரி எய்துவர் என்பரே. இந்த கதையில ஒரு வரியை கேட்டிருந்தா கூட செவ்வை சுடுவார் சொன்னார், நரசிம்மாவதாரத்தினுடைய ஸ்ரவணம்ன்றது துன்ப கடலை எல்லாம் அனைவரும் கடப்பர்னு அவர் சொன்னதை சமஸ்கிருதத்துல நாராயண பட்டத்திரி சொன்னார். பிரகலாத பிரிய, பிரகலாதனுக்கு பிரியமான குருவாயூரப்பா உன்னுடைய தரிசனத்தை அடைஞ்ச கதையை முடிக்கிறேன், எல்லாரையும் நீ காப்பாற்றணும்னாராம். குருவாயூர்ல என்ன ஆச்சரியம், பட்டத்திரி நேர நிருசிம்மாவதாரத்தை பார்த்து இந்த தசகத்தை எழுதியிருக்கார். பிரகலாத பிரியன்னு உடனே குருவாயூரப்பன் பிரத்யட்சமானாராம். பட்டத்திரி தசகத்தை முடிக்கச்சே தப்பு பண்ணிட்டியே, நாராயணியத்தை நிறுத்துனாராம். என்ன தப்பு பண்ண, பிரகலாத பிரியன் தானே கூட்டேன்னாராம். நீ பாட்டுக்கு பிரகலாத பிரியன்னு தசகத்தை முடிச்சுட்டு போயிட்டா, பின்னாடி நாராயணியம் கேட்கிறவாளும் படிக்கிறவாளும் ஓ நரசிம்மமூர்த்தி பிரகலாதனுக்கு மட்டும்தான் பிரியமானவர் போல இருக்கு, நாம போனா அவர் கவனிக்க மாட்டார் போல இருக்குன்னு நினைச்சுப்பா. பிரகலாத பிரியன்னு எழுதாத, பக்த பிரியன்னு எழுதுன்னு குருவாயூரப்பன் அவரை கரெக்ட் பண்ணாராம். சரி பண்ணார். சரி ரெண்டுத்தையும் எழுதுறேன்னு பிரகலாத பிரிய பக்த பிரிய ஏ மருத்புரபதே சர்வாமயாத்பாகிமாம் எழுதிட்டு இன்னொரு வரணையும் கொடுத்தார். இனிமே குருவாயூருக்கு வரவாளுக்கு அவர்கள் தரிசனம் பண்ணும்படியாக குருவாயூர் கர்ப்ப கிரகத்துல குருவாயூரப்பனுக்கு பின்னாடி நான் நரசிம்மமூர்த்தியா யோக பட்டத்தோட யோக நரசிம்மராக காட்சி அளிப்பேன். என்ன வந்து நமஸ்காரம் பண்றவா முன்னாடி என்ன சரீரத்தை போட்டு அங்கத்தோட கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பண்ண வேண்டிய இடம் பின்னாடி சுத்தி வர சமயத்துல நரசிம்மமூர்த்திய வணங்கணும். அவரை வணங்கினா அந்த வணக்கத்தை நான் உள்ள ஏத்துக்கிறேன்னு குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்கு பின்னால் நரசிம்மமூர்த்தி அவரை வணங்கணும். அதே பாவத்தோட இந்த ஒரு ஸ்லோகத்தை பிரகலாத பிரிய ஏ மருத்புரபதே சர்வாமயாத்பாகிமாம் சரித்திரத்தை கேட்கிற எல்லாரையும் காப்பாத்துன்னு முடிக்கிற அந்த தசகத்தினுடைய பூர்த்தி தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா உலகம் எங்கனும் நாடகம் தன்னை
நடத்துகின்ற தூயவனே இலகும் உன்னுடைய லீலை ஆவையும் இங்குணர்த்திடலும் ஆவதோ குலவுகின்ற புகழ்தனை உற்றிடும் குறைவு நீக்கும் நாரண உலகில் நோய் நொடிகள் உற்றிடாத வகை நரசிம்மா உவகை கொண்டு எனை காத்திடாயே அப்படின்னு இந்த தசகமும் நரசிம்மாவதாரமும் பூர்த்தியாருது. நாமும் அந்த ஒரு பலனை அடைஞ்சு திருவதிகையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சயன நரசிம்மர் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணத்தின் 26வது தசகத்திலே கஜேந்திர மோட்ச வைபவத்தை தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன்